இப்போ ஒரு ஸ்கிட் ஒன்று பார்க்க போகிறீங்க. குமார் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? கரெக்டாக கவனிங்க. லாஸ்ட்டாக முடிச்ச பின்னாடி நான் கேள்வி கேட்பேன். குமார், குமார் எங்கே இருக்க? யாரும் கூப்பிட்றாங்களே. குமார் எங்கடா போயிட்டா? குமார், என்னப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். உன் கம்பெனி மேனேஜர் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னப்பா ரொம்ப நாள் ஆளே காணோம்? நான் ரொம்ப கொஞ்சம் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறேன், இன்னும் ஒரு சில இடத்துல வேலை செய்கிறேன். கொஞ்சம் நம்பி தான் கம்பெனி வச்சுனுக்கிறேன். என்ன நம்பி தான் கம்பெனி இருக்குதா? சரி 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 சரி. உன்னை நம்பி கம்பெனி வச்சுனுக்கிறேன். என்ன நீ வேலைக்கு வரதில்ல? பாருங்க, என்ன நம்பி தான் கம்பெனி இருக்குது. என் கம்பெனிக்கு நான் தான் முக்கியமான ஆள். நான் எல்லாம் கம்பெனியில் வருமானமே கிடையாது. எப்பயுமே நான் தான். துட்டு வேணும்னா நான் வேலை செய்யணும். இந்த குமார் வேலை செய்யலாம் என்ன கிடையாது, வருமானமே கிடையாது. உன்னை நம்பி தான் 30 பேரை வேலைக்கு சேர்த்து வச்சுக்கிறேன். சரி சார் சரி சார், நான் இருக்கேன் சார், நீ கவலைப்படாதீங்க சார். நான் முக்கியமான ஆளு நீ தான். சரி சரி சார். டெய்லியும் காலெல்லாம் வந்துடணும், ஒழுங்கா இருக்கணும். கண்டிப்பா சார், நான் கெத்து பண்றேன் சார். இல்லைன்னா கம்பெனி மூடிடுறோம்ப்பா குமார். கண்டிப்பா கண்டிப்பா, நான் முக்கியம் சார், நான் முக்கியம் சார். தம்பி ஐயா வாங்க. உங்களை ஏசப்ப ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. இவர் யாருங்க இவர் ஒருத்தர்? ஏங்க இங்க பாருங்க, இந்த கம்பெனி நேசிக்குது, இதில் இருக்கிற ஆட்களை எல்லாம் நேசிக்கிறாங்க. என்ன நிறையா துட்டு சம்பாரிச்சு கொடுக்குறேன், எவ்வளோ வேலை செய்கிறேன். என்னங்க நீங்கள் போங்க, சும்மா இதே சொல்லிங்காதீங்க, போங்க. இதையே சொல்லி கிடக்குறீங்க, ஏசு நேசிக்கிறாரு, கடவுள் நேசிக்கிறாரு. இந்த குமார் வேறு எங்கே போயிட்டான்னு தெரியல. படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் சரக்கு அடிக்கல, கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. வந்தால் நல்லா இருக்குமே. குமார், குமார் எப்படி இருக்கிற? நல்லா இருக்குண்டா. ஏன் இவ்வளோ நாள் வரல? நல்லா இருக்கேன்டா. சரி, படத்துக்கு போவோமா? படத்துக்கு போகலாம். நீ சொல்லு சொல்லு சொல்லு. வராதனால யாருமே எனக்கு காசு தர மாட்டேன்றாங்கடா, செலவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போச்சே ரொம்ப நாள் ஆச்சு. கஞ்சா மூட்டிங்கடா, செலவு பண்ண மாட்டானுங்க. போலாமா? நம்ம போலாம். நீ தானே சூப்பர், நீ தானே என் ஃப்ரெண்டு. நான் தானே முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான் தான் முக்கியம். நான் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா தண்ணி வாங்கி தருவேன், பசங்களுக்கு நல்லா செலவு பண்ணுவேன். எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா? பாரு, எல்லாம் என் கூட தான், எல்லாம் எனக்கு முக்கியமான ஆளுங்க. நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டீமுக்கு. உண்மைதானே? ஆமா மச்சான், சமுதாயத்துக்கு நான் தானே முக்கியம். நீ தான் முக்கியம். எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா இந்த சமுதாயமே நல்லா இருக்கும். நான் எவ்வளவு பெரிய முக்கியம், எவ்வளவு முக்கியமான ஆளு தெரியுமா சமுதாயத்தில்? நான் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆமா, எவ்வளவு முக்கியமான ஆளு. தம்பி நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நல்லா இருக்கிறையா. இயேசு உங்களை ரொம்ப ஐயோ ஐயா, என்னையா நீங்க இதே பிரச்சனை பண்ணிக்கிறீங்க? ஐயா இங்க பாருங்க ஐயா, இந்த தொழிற்சாலை நேசிக்குது. என்ன இந்த கம்பெனியில் நிறைய வேலை செய்யறேன், மேனேஜர் நேசிக்கிறாரு, எல்லாரும் நேசிக்கிறாங்க, நல்லா சம்பளம் தராங்க. என்னையா நீங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு பாருங்க, இந்த சமுதாயம் எல்லாம் என்னதான் நேசிக்குது. நான் தான் எவ்வளவு செலவு பண்றேன், என்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா வச்சு சொல்றது கரெக்ட் தானே? பாருங்க எவ்வளவு. என்னையா நீங்க சும்மா ஏசி போங்க, நீங்க வேலைக்கு பாருங்க. சும்மா ஏசி நேசிக்கிறார், கடவுள் நேசிக்கிறாருன்ட்டு என்னடா அது? சார் குமார் எங்கே போயிட்டீங்க? நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு முக்கியம். உங்களால் தான் அந்த குடும்பத்துக்கு வருமானம், உங்களால் தான் அந்த குடும்பத்துக்கு மதிப்பு. பிள்ளைகள் எல்லாம் உங்களால் தான் படிக்கிறாங்க. எப்பா, நான் தான் இந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஆள். பாருங்களேன், நான் இல்லை குடும்பமே இல்லை, பிள்ளைங்களாம் நான் தான் படிக்க வைக்கிறேன், நிறைய காசு கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி போடுறேன். பரவாயில்ல, ரொம்ப பாராட்டுறீங்க. நான் இல்லை குடும்பம் இல்லை தானே? இல்லை. ஆமா ஆமா, பாருங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் நான். ஆமா, நான் இல்லைன்னா குடும்பமே கிடையாது. எவ்வளவு பெருமையா இருக்குது எனக்கு. தம்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன்ப்பா, இயேசு உங்களை ரொம்ப. ஐயா உனக்கு புரியாதே? உனக்கு சொன்னா என் குடும்பம் நேசிக்குது, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நேசிக்கிறாங்க, தொழிற்சாலை நேசிக்குது. ஏயா தொந்தரவு பண்றீங்க? போங்கயா, போங்கயா. பெரிய டென்ஷன் ஆகுது உங்களோட. சரி, ஏசு நேசிக்கிறார், கடவுள் நேசிக்கிறான்னு எத்தனை பேரை நேசிக்கிறாங்க? இதுக்கு மதிய நேசிக்கணும். போங்கயா, வேலையை பாருங்கயா. நல்லா கவனிங்க. ஒரு குமாருங்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தொழிற்சாலை அந்த ஒரு மேனேஜர், அந்த சூப்பர்வைசர், அவர் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எது இல்லாமல் போனாலும் இந்த கம்பெனியே உன்னால தான்ப்பா, நீ இல்லைன்னா அந்த கம்பெனியே ரன் ஆகாது, நீ தான் இந்த கம்பெனிக்கு முக்கியம்னு அந்த கம்பெனிக்காக ரொம்ப அந்த கம்பெனியை அவரை தோளில் தூக்கி வச்சு ஆடுது. அதே போல் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பாருங்கள், சினிமா போடுறது என்ன, தேட்டருக்கு பார்க்குறது, சரக்கு அடிக்கிறது, எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. அதே போல் ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம் நீ தான் அப்படின்னு அந்த ஃபேமிலியும் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஆனால் இந்த குமாருடைய நிலைமை இப்போ எல்லாம் ஓகே,
இப்போ எல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் அவரை நேசிக்கிறாங்க, எல்லாரும் அவர் மேலே அன்பாக இருக்கிறாங்க, எல்லாரும் அவர் மேலே பாசமாக இருக்கிறாங்க. சரியா? ஏன்னா அவர்கிட்ட வருமானம் இருக்குது, அவர் நல்லா உழைச்சி கொடுக்குறாரு, அவர்கிட்ட சம்பாத்தியம் இருக்குது, காசு பணம் இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட நிறைய சப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட கையில் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதனால் அவர் நிலைமை நல்லா ஜாலியாக இருக்குது. இதே குமாருடைய நிலைமையை 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே குமாருடைய நிலைமையை 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குமார் எங்கே பாருக்க? குமார், இவன் எங்கே போயிட்டான்? மறுபடியும் ரொம்ப நாள் ஆளே காலம் இருக்கானே. குமார், 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 குடும்பத்தில் எவ்வளவோ தேவை இருக்கு, குமாரை காணுமே. குமார், குமார், எங்கே பாருக்க குமார்? எங்கே போயிட்டான்? ஏய், யார்ப்பா நீ? எங்க குமார் எங்க? ஏய், நீ குமார் இல்லை, போயா. ஏய், தூரம் போ. என் குமார் இப்படி இருக்க மாட்டான். டேய், யாரா நீ? நீ என் ஃப்ரெண்டா? நீ என் ஃப்ரெண்டு குமாரா? நீ அவன் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா? நீ எல்லாம் கை காலெல்லாம் உடஞ்சிருக்கிற, போ. நீ இல்லை. குமார் இல்லை இல்லை, நீ எங்கள் வீட்டு குமார் இல்லை, போ போ, நீ இல்லை. கடன் பட்ட போது கவனிப்பார் இல்லை, நோயுற்ற போதும் விசாரிப்பார் இல்லை. கடன் பட்ட போது கவனிப்பார் இல்லை, நோயுற்ற போதும் விசாரிப்பார் இல்லை. எல்லாமே நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதான், எல்லாமே நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறதுமா இருக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். திக்கற்ற நிலைமையோ, மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களோ, உறவுகள் வெறுத்து விட்டதோ, சோர்ந்து போகாதிருங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் என் தேவன் இருப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், தேவனே, நீர் எனக்கு எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இரும் ஆண்டவரே என்று அவரை பார்த்து கேளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பார். அவரே எல்லாம், அவரே எல்லாம். என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாமே நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதான். சொல்லுங்க. எல்லாமே நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதான். எப்படிப்பா இருக்கிறீங்க? குமார் தானே? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க இயேசுவை நம்புங்க. ஆமா, இப்பவும் நேசிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. தொழிற்சாலை
நேசிக்கும் போது இவங்க எல்லாரும் நேசிக்கும் போது வேணான்னு சொல்லிட்டு இப்ப கூட நேசிக்கிறாரா இல்ல? உங்களை நேசிக்கிறார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிடலாம், எங்க உங்க அப்பா அம்மா கூட உங்களை கைவிடலாம், உங்க சமுதாயம் உங்களை கைவிடலாம், உங்க குடும்பம் உங்களை கைவிடலாம். ஆனா இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அந்த இயேசு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யார் அந்த மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாவ பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து. நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்க, நிறைய மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு சொல்லுங்க ஐயா, எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா கொஞ்சம். பாருங்க, இந்த குமார் எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரு. அவர்கிட்ட திறமை இருந்துச்சு, அவர்கிட்ட அந்தஸ்து இருந்துச்சு, படிப்பு இருந்தது. எல்லாம் இருக்கும்போது இந்த சமுதாயம் ஏற்றுக்கிட்டாங்க, கம்பெனி அவரை கூப்பிடுது, அந்த கம்பெனியே உங்களை நம்பி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. குடும்பத்துக்கு அவருடைய உழைப்பு தேவைப்பட்டது, வருமானம் தேவைப்பட்டது. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் இவருக்கு நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார். காசு இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க நண்பர்கள்லாம் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஒன்றும் இல்லாத இருக்கும்போது யாருமே சேர்த்திக்கல. அவருக்கு இருக்கிற அந்தஸ்து போச்சு, அழகு போச்சு, எல்லாமே திறமையெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் யாருமே ஏற்றுக்கல பாருங்க. ஆனால் இவனுடைய நிலைமை கெட்டு போன உடனே ஏசப்பா அவங்ககிட்ட இல்லை. அவன் உலகத்தை நம்பி இருந்ததுனால, பணத்தை நம்பி இருந்ததுனால, அழகை நம்பி இருந்ததுனால, படிப்பை நம்பி இருந்ததுனால எல்லாம் கைவிட்டு போச்சு.